மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனுடன் மகாயுதி கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை வழங்கினார் ஏக்நாத் ஷிண்டே. அரசியலமைப்பு சாசனம் அமலுக்கு வந்ததன் 75வது ஆண்டு விழா நாடாளுமன்றத்தில் கொண்டாட்டம். மகளிருக்கான இடஒதுக்கீடு பெண்களின் மேம்பாட்டிற்கு வித்திட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். சேலம், கடலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். கட்சி நிறுவனர் ராமதாஸ் மீதான முதலமைச்சரின் விமர்சனத்தை கண்டித்து போராட்டம். கடலூர் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் மழை. சாலைகளில் குளம்போல் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தலைநகர் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை. சாந்தோம், அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல். அரக்கோணத்திலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளில் வீரர்கள் மும்முரம். வேதாரண்யத்தில் 50 மீட்டர் தொலைவுக்கு உள்வாங்கிய கடல். வழக்கத்துக்கு மாறாக உள்ளதால் புயலுக்கான அறிகுறி என கூறும் மீனவர்கள். தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மதியம் வரை மழை நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. இசைவாணி பாடிய பாடலில் தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை. ஐயப்பன் தொடர்பான பாடல் சர்ச்சையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதில். தை பொங்கல் அன்று நடைபெறவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றம். தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க பரிந்துரை ஏதும் வரவில்லை. 2020ஆம் ஆண்டு அதிமுக அரசு வெளியிட்ட அரசாணை தொடர்பாக மத்திய அரசு பதில்.